வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு 1.25 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் குழந்தைங்களோட அளவு ஹைட்டு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டிக்கோட்டை என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ராகை வந்து மடித்து வச்சுக்கிடணும். இடுப்பு அளவு வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இடுப்பு அளவு ஃபுல்லாக அளந்துடணும். இடுப்பளவு வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ராகில் வந்து 13 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த சைடு 1 இன்ச்சு தையலுக்கு அந்த சைடு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டு 15 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். சுடிதாருக்கு நம்ம எப்படி வந்து 4ஆக மடிப்போமோ ஒரு துணியை, அதே மாதிரி தான் இந்த ஃப்ராகுக்கும் நம்ம மடித்து வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு பேக் பீஸோன்னு ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு தேவை. அதுக்காக 2 பீஸ் நமக்கு தேவைங்கிறதுனால 4ஆக மடித்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஃப்ராகோட 2 சைடாக மடித்து வச்சு இப்போ அந்த அளவுலையே நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவை வந்து மார்க் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு வந்து பாடி ஃப்ராக் வந்து நம்ம தைச்சிடணும். அடுத்து கீழே ஸ்கர்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அளவை வந்து 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து முன்கழுத்து. இது வந்து சின்ன அந்த வார் மாதிரி இருக்கா, அந்த இதுக்கு வந்து சின்ன அளவு வந்து நமக்கு போதும். அதுக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த சைடு 2, இந்த சைடு 2க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். முன்கழுத்து உயரம் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த ஃப்ராக் வந்து எந்த அளவு உயரம் இருக்குங்கிறத பொறுத்து அதுலேருந்து 1 இன்ச் மேலே, அப்போ 3 இருக்குது. ஸோ நம்ம 3 மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா அக்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5 இருக்குது, 1 இன்ச்சு மேலே வச்சு 4.5க்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். கீழே அந்த பாடி ஃப்ராக்கோட உயரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். உயரம் வந்து நமக்கு 10 இருக்குது. 10 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கிடுதோம். இப்போ அந்த பீஸை தனியாக வெட்டி எடுத்துக்க வேண்டியது தான். 15 பார்த்தோம்ல இடுப்பளவு வந்து இது 4 பீஸாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம 8 அளவில் மார்க் பண்ணி வச்சுக்கிடுறோம். 8 அப்படிங்கிறப்போ நமக்கு தையலுக்கு கொஞ்சம் போயிடும். கழுத்துக்கு வந்து 1 இன்ச்சு வளைச்சி வெட்டுறதுக்காக லெஃப்ட் சைடு 1 இன்ச்சும் ரைட் சைடு அதுலேருந்து 1.5 இன்ச்சும் போட்டுக்கணும். ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம லெஃப்ட் சைடு 1 இன்ச்சும் ரைட் சைடு 1.5 இன்ச்சும் வெட்டுவோமோ அதே மாதிரி தான் இதிலையும் நம்ம செய்கிறோம். எல்லாமே இப்போ முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணுறதுலே கட் பண்ண போகிறோம். சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால நமக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே மாதிரி தான் உயரம் எல்லாமே வரும். 10 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அளவுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட வேண்டியது தான். அக்கல் பக்கம் வரும்போது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கணும். இப்போ பாடி ஃப்ராக் முடிஞ்சது. ஷோல்டர் பக்கத்துக்காக இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் கட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து 1/2 இன்ச்சு சைடாக பார்த்து கட் பண்ணணும். இப்போ நமக்கு 2 பீஸ் கிடச்சிடுச்சு. ஒன்று வந்து ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று வந்து பேக் பீஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. இப்போ பாடி ஃப்ராக் முடிஞ்சிட்டு இப்போ கீழே பாட்டம். இப்போ பாட்டம் என்ன பண்ண போகிறோன்னா, மீதி இருக்கிற துணி எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவு துணி இருக்கோ அதை ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். சதுரமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பாடி ஃப்ராக்கோட மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் இருக்குல்ல, தைக்கும்போது அதை இப்படி சேர்த்து வச்சு சுருக்கு வச்சு தைச்சிடணும். சைடில் இப்படி தையல் போடணும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்ப்போம். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அந்த பாடி ஃப்ராகில் வந்து நெக்கு பக்கத்துக்கு வந்து நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த பெட்டிக்கோட்டு அந்த இதில் வந்து நான் ஆல்ரெடி நெக்கு மடக்கி தைக்கிறதுக்காக துணியை வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டு வச்சுட்டேன். அதை வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் அளவில் அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம ஒரு தனியாக ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு மடக்கி தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது இதை மடக்கி தைக்கிறதுக்காக இப்போ திருப்பி வந்து தைக்க போகிறோம். அதுக்காக இப்படி வந்து ஒரு 3 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த துணியை அப்படியே திருப்பி தைக்க போகிறோம். இப்போ நல்லா மடக்கி திருப்பி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருக்கோம். இப்போ வந்து முன்னாடிக்குள்ள பீஸை வந்து கழுத்துக்கு வந்து தைச்சாச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பாடி ஃப்ராக் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக் சைடுக்கும் அதே மாதிரியே இந்த நெக் பக்கத்துக்கு வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததில் வந்து ஸ்டிச்சிங் போட்டு தைக்க போகிறேன். அதுக்கும் அதே மாதிரியே நல்ல ஸ்டிச்சிங் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மடக்கி தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டிச்சிங் போட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்படி கட் பண்ணி மடக்கி தைச்சோமோ அதே மாதிரியே இப்போ பேக் சைடும் அதே மாதிரி மடக்கி தைக்க போகிறோம். இப்போது பேக் சைடும் கட் பண்ணி தைச்சாச்சு. இப்போது 2 பக்கமும் ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு
அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து உடம்பு பக்கத்தில் வந்து அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மீதியை ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உள்ள ஃப்ராக் இருக்குல்ல, அதை வச்சு அளவை மார்க் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு பக்கமுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு தேவைப்படுங்கிறதுக்காக. கை வச்சு தைக்கணுன்னா ஆல்ரெடி கை வெட்டி வச்சுருக்கதை அப்படியே மடக்கி தைச்சிட வேண்டியதான். அப்படி ஸ்லீவ்லெஸ் வேணும்னா இந்த சைடு திருப்பி நம்ம மடக்கி தைச்சிட வேண்டியது தான். கை தைக்கணுன்னா ஃபஸ்ட்டே கையை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதோடு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். கையோட அளவு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுற வேண்டியது தான். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் அளந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே அளவில் ஸ்டிச்சிங் போட்டு வச்சிடணும். இப்போ மேலே பாடி ஃப்ராக் வந்து தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து பாட்டமுக்கு வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து உயரம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுருக்க துணியை முதல்ல வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைச்சி வச்சுக்கோங்க. கீழே மடக்கி தைக்கணும் ஃபஸ்ட்டு.
பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் 2 சைடுமே கீழே அடியில் வந்து மடக்கி ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2யுமே ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். கீழே அந்த ஃப்ராகில் வந்து பாட்டம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் 2 அளவையுமே அளந்து மார்க் பண்ணி வச்சுட்டு மீதி துணியை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பாடி ஃப்ராக் மேலே சுருக்கு வச்சு ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். துணி ஃபுல்லாமே இதே மாதிரி கீழே பாட்டம் பக்கத்தில் வந்து சுருக்காக வைக்கணும். சும்மா நம்மளே அப்ராக்சிமேட்டாக ஓரளவு மடித்து வச்சு தைக்க போகிறோம்.
இப்போ சுருக்கு வச்சு தைச்சாச்சு. இப்போ 2 பக்கமுமே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச்சிங் பார்ட் அவ்வளவுதான். இதில் நமக்கு ஏதாவது லேஸ் மாதிரி வச்சு தைக்கணும் அப்படின்னாலும் பார்டர் மாதிரி வாங்கி அந்த சுருக்கு வச்சுருக்க இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கவர் பண்ணி கூட நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கை வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. தேவைப்படலை அப்படின்னாலும் கை இல்லாமல் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராகானாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.